நம்ம கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம். நம்ம திருவண்ணாமலை விட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜகாளியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து 42 அடி ராஜகாளியம்மா, 11 அடி அக்னி முனீஸ்வரன். உள்ள அம்மா வந்து கருவறையில் வந்து சிம்ம வாகனத்தில் உட்காந்து இருக்காங்க. அந்தாண்ட வந்து 11 அடி கீழே வந்து அம்மா வந்து மயான காளி உட்காந்துருக்காங்க. முருகர், விநாயகர், பாலதோராயி இவங்களை எல்லாருமே இந்த இடத்துல வச்சுருக்கிறோங்க. குழந்தைலாத்துக்கு மஞ்சள் கம்மாளிக்கு இதெல்லாம் மருந்து வந்து பின்னாலே கொடுக்குறோங்க. இதே வந்து குடிக்கிறாங்களா, கணவன் மனைவி ஒத்துமை இல்லையா, இதுக்கு எல்லாமும் மருந்து இருக்குது. வந்து கொடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாமே இந்த உக்காந்து இந்த இடத்துல இருந்தே உங்கள் வீடு உங்கள் வாசல் எப்படி இருக்குதுன்னு ஒரு செகண்ட் போய் நின்று பார்த்து எங்கள் அம்மா 6 அடி எடுத்து வச்சு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்துருக்கிறது அண்ணி அண்ணன் வந்து கொப்பத்தில் இருந்து மாதத்துக்கு ஒரு டைமு இந்த படம் வந்து கிருத்திகா தேவி அம்மாவை பார்க்க போகிறாங்க. நம்ம விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தது பாண்டிச்சேரி மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்துக்கு சேர்ந்தது தான். நம்ம அந்த கிருத்திகா தேவி அம்மாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. பார்க்குறதுக்கு போகும்போதெல்லாம் கொப்பத்துலேருந்து நம்மளுடைய ஆலயத்துக்கு அண்ணி அண்ணன் 2 பேரும் எல்லாமே வந்து தான் போவாங்க. அந்த வந்த உள்ளங்களும் அனைத்து உள்ளங்களும் இந்த மண்ணை வந்து காலை எடுத்து வச்சுட்டு போனவங்க அனைத்து பேரும் அந்த ராஜகாளியம்மா நோவு நொடி இல்லாமல், பில்லி சூனி இல்லாமல், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒத்துமை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே அனைத்து உள்ளமும் நிறைஞ்சி நோவு நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறோம், நான் ஒத்துமையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ராஜகாளியம்மா வரம் கொடுக்கணும். அத்தனை மக்களை வீட்டுகளில் போய் காப்பாற்றணும், கரை சேர்த்தணும், வாழ வைக்கணும், வழி நடத்தணும். என்னுடைய கோரிக்கை அதுதான். என்னுடைய தாய்க்காக நான் 30 வயசில் என்னுடைய அம்மாவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தேன். இந்த அர்ப்பணித்து இன்றைக்கி 51 வயசாகுது. வடநாடு, தென்னாடு, கைலாகம் எல்லா நாடும் போயிட்டு வந்து நான் ஜீவசமாரியை வர வேண்டி 21 வருஷமாக அந்த அம்மாக்கிட்ட நிற்கிறேன். நான் இந்த இடத்த நானே ஒரே ஆள் வாங்கி கட்டி இந்த இடத்துல வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசையை தவிர சொத்து செய்யணும், சுகம் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு மனபாகியம் செய்யணும் எண்ணங்கள் என்னால் எனக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த அம்மாவுடைய ஆலயத்தில் வர வருமானத்தை வாரத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம், தானத்தில் தானம் சிறந்த அன்னதானம் கொடுக்குறேன். இல்லாத ஏழை மக்களுக்கு துணி இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் வர்றாங்க, அவங்க துணி கிழிஞ்சி புடவையை கட்டிட்டு வராங்கன்னா ஏன்னா அந்த புடவை அவுத்து வச்சுக்காட்டா என்னால் முடிஞ்சு என் வீட்டில் இருக்கிற புடவை, என் வீட்டில் இருக்கிற பாவாடை இப்படின்னு தான் மக்களுக்காக நான் வந்து ஈரோடு போய் கூட 50,000 துணி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து தான் முடிச்சுன்னு இருக்கேன். இப்போ வந்து வடநாடு இதில் நம்ம கேரளாவில் வயநாடுல வந்து 3 கிராமமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 3 நாளாக ரொம்ப என்னால் தூங்க முடியாமல் நினச்சின்னு இருக்கேன். அது ஈரோடு போயிட்டு துணி எடுத்துக்கின்னு பெட்ஷீட்டுங்க, அந்த நாட்டில் வந்து குளிர் அதிகம். பெட்ஷீட்டு, புடவை, பாவாடை, ஆம்பளைங்களுக்கு வேஷ்டி, சட்டை, லிங்கி இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி என்னுடைய முடிவில் நான் நிற்கிறேன். அதே மாதிரி மக்கள் நல்லா இருக்கணும். மக்களால் நான் மக்களுக்காக நான் யாரும் தூக்கிட்டு போகிறதில்ல. போகிற அன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்காக சேவை பண்ணணும். இந்த ஆலயத்துக்கு வர அனைத்து பேருக்கும் எந்த நோவும் நொடி இல்லாமல் வாழணும்னு அம்மா கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.